த்ரெட்ஸ் இந்த ஒரு ஆப்பை தான் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, சவுத் இந்தியா மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ட்விட்டர் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மஸ்க்குக்கும் மார்க் ஜக்கர்பர்க்கும், அதான் நம்ம இலான் மஸ்க் இருக்கார்ல, அவருக்கும் மார்க் ஜக்கர்பர்க்கும் இருக்கிற சண்டை வந்து ரொம்ப பப்ளிக்காக இருக்குது. இலான் மஸ்க் வந்து தன்னோட சொத்தை பாதியை அழிச்சு வந்து கிட்டத்தட்ட இப்போ ட்விட்டரை வாங்கினார். மிகப்பெரிய அமௌண்ட்டை கொடுத்ததா அவர் வாங்கினார். அதை அப்படியே கில் பண்ணுற மாதிரி ஆப்போசிட்டில் வந்து இப்போது மஸ்கோட காம்படிஷனாக வந்து ட்விட்டரோட காம்படிஷனாக வந்து மார்க் ஜக்கர்பர்க் வந்து மெட்டா கம்பெனி வந்து இப்போ த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை லான்ச் பண்ணது மட்டும் கிடையாது, மார்க் ஜக்கர்பர்க் வந்து இன்னொரு சைடு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் வந்து நல்லா ஓடி இருக்கணும்னு நான் நினச்சேன், பட் வந்து அதை ஒழுங்காக நடத்த தெரியாமல் இருக்காங்க. இது வந்து ஒரு சேனர் டீம், இன்னும் அறிவு இருக்கிற ஒரு பர்டிகுலர் டீம் வந்து நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லி வார்த்தையை விட்டதுலேருந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா மஸ்க்கு வந்து பதிலுக்கு சில மீம்ஸுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாரு ட்விட்டரில். இதுவே வந்து ஒரு காப்பி அண்ட் பேஸ்ட்டு தான். கீஸ் யூஸ்டு டு பில்டு த்ரெட், அதாவது த்ரெட்டுன்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஆப்பை பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க என்ன Ctrl+C Ctrl+V, வேறு ஒன்றும் கிடையாது. அப்படியே ட்விட்டரை காப்பி பண்ணி போட்டிருக்காங்க. இதில் சொந்த இனோவேஷன் எதுவுமே கிடையாது. மார்க் ஜக்கர்பர்க் வந்து ஒரு திருடன் அப்படிங்கிற ஒரு மோடில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து இந்த த்ரெட்டு சம்மந்தமாக போயிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இது இன்றைக்கி எல்லாருக்குமே ஆக்சசபிளாக இருந்தாலும் எனக்கு 2 நாளுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா அதில் அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் இருக்கும். நீங்கள் அத்தனாவது யூசர் டு ஜாயின் த்ரெட், ஓகேவா? இன்ஸ்டாகிராம் வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லோரும் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா @265 அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த 265 என்னன்னா, உலகத்திலே நான் தான் வந்து 265th person டு ஜாயின் த்ரெட்ஸ். மார்க் ஜக்கர்பர்க் வந்து நம்பர் 1. எப்படியும் ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்களே ஒரு 200 பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே ஏர்லி ஆக்சஸ் கொடுத்துட்டாங்க. எதுக்கு ஏர்லி ஆக்சஸ் கொடுத்தாங்க எனக்கு த்ரெட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு 2 நாளாக நான் வந்து இது ஆல்ரெடி ட்ரையல் ரன் பண்ணிட்டு தான் இருந்தேன். இது ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு மார்க் ஜக்கர்பர்க்குக்கும் இலான் மஸ்க்குக்கும் இருக்கிற சண்டை வந்து ஒரு மிகப்பெரிய கோணத்தை எடுத்துருக்குது. 2 பேரும் நேரில் வாடா போட்டு பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. லிட்டரலாக மார்க் ஜக்கர்பர்க் வந்து ட்ரைனிங்லாம் வந்து சண்டைக்கு போகிறாரு அப்படிங்கிற ஒரு ட்வீட் இருக்குது. அதுக்கு வந்து இலான் மஸ்க் ரிப்ளை இருந்துக்கிட்டு ஒரு சண்டை தான் போட்டு பார்த்துருவோமே, முடிஞ்சால் சண்டை போடுவோமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஸோ ட்விட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மஸ்க் இருந்துக்கிட்டு லொக்கேஷனையும் போட்டுடுறாரு. ஸோ லிட்டரலாக 2 பேர் வந்து ஃபிசிக்கலாக சண்டை போட போகிறாங்க. லாஸ் வேகாஸில் ஒரு ரிங்கில் நின்று சண்டை போட போகிறாங்க. இலான் மஸ்க் ஆல்மோஸ்ட் 50 வயசு, மார்க் ஜக்கர்பர்க் வந்து ஆல்மோஸ்ட் 40 வயசு. இவங்க 2 பேர் லிட்டரலாக ஃபிசிக்கலாக சண்டை போட போகிறாங்க ஒரு சைடு. இன்னொரு சைடு அவங்களோட பிஸ்னஸ் வந்து டைரெக்டாக காம்படிஷனில் இருந்துட்டு இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் இந்த இன்டர்நேஷ்னல் பஞ்சாயத்து 2 பேர் இப்படி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, எதுக்காக சண்டை போடுறாங்க? இது எல்லாமே எதுக்கு தெரியுமா? காசுக்காகவா? ஒரு ஃபேம்காகவா? எல்லாமே உங்களுக்காக. அவங்களுக்காகலாம் இல்லை, உங்களுக்காக தான். உங்களோட டேட்டாக்காக, உங்களை பற்றின இன்ஃபர்மேஷனுக்காக, உங்களோட அந்தரங்க டீட்டெயில்ஸ்க்காக உங்களை விற்று தான் 2 கம்பெனியுமே காசு பார்க்குறாங்க. ட்விட்டராக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ஃபார் தட் மேட்டர் ஈவன் யூடியூப். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து த்ரெட்ஸ்னு யாராவது பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை வீட்டில் பசங்களோ இல்லை அப்பா அம்மாவோ யாரோ பேசியிருப்பாங்க. த்ரெட்ஸுங்கிறது என்னென்னா, பேசிக்காக ட்விட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ட்விட்டர் வந்து ரொம்ப பொலிட்டிக்கலான ஒரு ஆப், ரொம்ப சண்டைக்காரங்க இருக்க ஆப் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. அது உண்மையும் கூட. ட்விட்டர் வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் வந்து எல்லாருமே நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு காமிச்சிப்பாங்க. ட்விட்டரில் வாடா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு வந்து குத்து விட்றதுக்கு தான் ரெடியாக இருப்பாங்க. ஸோ ட்விட்டரை வச்சுக்கிட்டு மஸ்க் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. மஸ்க் வந்து ட்விட்டரை வாங்கினதுலேருந்தே நிறைய அட்வர்டைசர்ஸ் வந்து ட்விட்டரை விட்டே மொத்தமாக வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ கொக்கோகோலா வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இதில் போடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சேஃபான இடத்துல அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வரணும். ஒரு பாண்டில் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் போட மாட்டாங்கல்ல, ஒரு கொலை பண்ணுற வெப்சைட்டில் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ப்ராடக்ட் வந்து தப்பாக தெரியுது. ட்விட்டரில் வந்து நீங்கள் எப்படி போட்டிங்கனாலும் ஃபில்டர்லாம் கிடையாது. ட்விட்டரில் நீங்கள் என்னன்னாலும் பார்க்கலாம். ட்விட்டரில் எல்லாமே இருக்கும். ஸோ ட்விட்டர் வந்து அந்த டெமோக்ரஸி வந்து நிறைய அட்வர்டைசர்ஸ்க்கு பிடிக்காம அவங்க அதுக்குள்ளே பெருசாக காசு போடாமல் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ மெட்டா இன்னொரு சைடு, இது வந்து ட்விட்டர் மஸ்கோட ஸ்டோரி, மார்க் மாமா. ஸோ மார்க் ஜக்கர்பர்க் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டா வச்சு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபேஸ் தான். எப்படி இவர் வந்து இந்த சைடு இலான் மஸ்க் வந்து ஒரு சைடை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாரோ அந்த அளவுக்கு இல்லைனாலும் மெட்டாவுமே வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நிறைய லே ஆஃப் கண்டமானிக்குன்னு இவங்களுமே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்குறாரு. என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டரில் அட்வர்டைசர்ஸ் போகிறதுக்கு யோசிக்கிறாங்க. ட்விட்டரை வந்து ரன் பண்ணுறதுக்கு மஸ்க் யோசிச்சுட்டு இருக்காரு. சேனர் டீம் டு ரன் த கம்பெனிங்கிற மாதிரி பேசுகிறாரு. நாங்கள் வந்து இன்னும் தெளிவான ஆட்கள் இதை ரன் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட வந்து பெரிய டீம் இருக்குங்கிற மாதிரி வந்து
இப்போ மார்க் ஜக்கர்பர்க் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டருக்கு காம்படிஷனாக ஒரு ஆப்பை லான்ச் பண்ணுறாரு. அதுதான் இந்த த்ரெட்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் ஆப்பு. இது ரொம்ப நாளாக வரப்போகுதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபைனலி வந்துடுச்சு. இதோட லோகோ இருக்குல்ல, அந்த அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்குது. நிறைய பேர் வந்து தமிழில் இருக்கிற கூ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி, தமிழ் லெட்டர் இருக்குல்ல கூ அது மாதிரி இருக்குது. நாங்கள் இன்னும் சில பேர் மலையாளத்தில் இருக்கிற த்ராவா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. த்ரெட்டுங்கிறதுனால த்ரா வச்சுருக்காங்களேன்னு. பட் ஆக்சுவலி சிம்பிள் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் மார்க்கோட கண் வழியாவோ ஒரு வெள்ளைக்காரனோட கண் வழியாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கண் வழியாக. பட் எனிவே நம்ம ஊரில் இருக்குதுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ லிட்டரலாக ட்விட்டர் கில்லர் தான் வந்து த்ரெட்டுங்கிறதுல வந்து சந்தேகமே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க பொசிஷனிங் கூட அப்படி தான் பண்ணுறாங்க. ட்விட்டர் வந்து ஒரு ஃபெயில்டு கம்பெனி, ட்விட்டர் வந்து பெருசாக ரன் ஆகலைங்கிறத வந்து மார்க் ஜக்கர்பர்க்கே வந்து நிறைய இடத்துல பேசுகிறப்போ பப்ளிக்காக பேசுகிற இடங்கள் இருக்குது. த்ரெட்லேயே அவர் ரிப்ளை பண்ணதில் கூட நிறைய தான் அந்த மாதிரி ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ லிட்டரலாக மஸ்கை வந்து கலாய்ச்சி உங்களுக்கு கம்பெனி ரன் பண்ண தெரில, இந்த மாதிரி ஒரு கம்பெனியை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன்டாங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மெட்டாக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருங்க வந்து ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய யூசர் பேஸ் வச்சிருக்காங்க. இப்போ இதுக்கே ஆன்போர்டிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்கிற எல்லாத்தையுமே ரீடைரக்ட் பண்ணி விட்டா அஃப்கோர்ஸ் நம்பர் வரதான் செய்யும். ஒரு 8 ஹவர்ஸில் வந்து 1 கோடி பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு வந்து மார்க் ஜக்கர்பர்க் வந்து சொல்லியிருக்காரு. 8 மணி நேரத்தில் 1 கோடி பேர் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அஃப்கோர்ஸ் அவங்களால அது மெட்டாக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஃபேஸ்புக்கில் அத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. உலகத்திலே அதிகமான ஒரு ஆப் யூஸ் பண்ணுறது வந்து வாட்ஸ்அப் அவங்க கிட்ட இருக்குது. இது போக இன்ஸ்டாகிராம் இருக்குது. இது எல்லாத்தையும் ரீடைரக்ட் பண்ணி விட்டாலே அவங்க ஆட்கள் வந்துருவாங்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். எஸ்பெஷலி ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் வந்து அவங்க பயங்கரமாக ரீடைரக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த த்ரெட் வந்து யூவில் மட்டும் லான்ச் ஆகலை அப்படின்னு நம்மளால் வாசிக்க முடியுது, யூரோப்பியன் யூனியனில். ஏன்னா யூரோப்பியன் யூனியனில் GDPR சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னும் ப்ரைவசி நார்ம்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டராக இருக்கும். ஒரு ஆப் வந்து இவ்வளோ டேட்டா கலெக்ட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி மெட்டா மேலே நிறைய கேஸ் இருக்குது. நிறைய டேட்டா வந்து எடுக்கிறான், ஃபினான்ஷியல் டேட்டாலாம் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைகள் இருக்குது. அதனால வந்து இப்போதைக்கு இவங்க ரிஸ்க் எடுத்து யூரோப்புக்குள்ளே போகல. உலகத்தில் மற்ற இடங்களில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து ஒரு பாரபட்சமான விஷயம். இன்ஃபேக்ட் உலகம் ஃபுல்லாக ஒரே மாதிரி தானே மக்களை ட்ரீட் பண்ணும். யூரோப்பில் இருக்கிறவங்க கிட்ட மட்டும் அதை வாங்க மாட்டேன், மற்ற ஊருக்காரங்க கிட்ட இந்த டேட்டா வாங்கிப்பேங்கிறது சரியா இல்லை. பேசிக்காக எண்ட் ஆஃப் த டே அட்வர்டைசர்ஸோட காசுக்காக தான் எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க. எப்போ ஒரு அட்வர்டைசர் அதிகமாக செலவு பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வர முடியும். ஏகப்பட்ட ஃபில்டர். இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கிறவன் இந்த ஏஜ் கேட்டகரியில் இந்த ஜெண்டரில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் பர்சன் இந்த ஊரில் அப்படின்னு இப்படி ஃபில்டர் போட்டுக்கிட்டே போகிறப்போ உங்களை பற்றி அவ்வளோ டேட்டா அந்த ஆப்புக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இதெல்லாம் கொடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுறது வந்து ஃபேஸ்புக் தான் ஜென்ரலாகவே அந்த அளவுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க கம்பேர் டு எனி அதர் ஆப். நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்ஸ் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும்பாங்க. ஒரு காலத்தில் வந்து கூகுள் இருக்கும்பாங்க. பட் அதை விட எனக்கு ஃபேஸ்புக் ஆட்ஸ் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குது அப்படிங்கிற ஒரு டாக்கை வந்து அவங்க கிரியேட் பண்ணுற அளவுக்கு அட்வர்டைசிங் பாலிசி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அதனால தான் ட்விட்டருக்கு காம்படிஷனாக இறங்குறோம் அப்படிங்கிற ஒரு ஜோனில் இருக்காங்க. ஆனால் யூரோப்பியன் யூனியனில் இவ்வளோ டேட்டா நீ கலெக்ட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சில பஞ்சாயத்தெலாம் இருக்குங்கிறதுனால அங்கே மட்டும் போகாமல் இருந்துட்டு இருக்காங்க. இது ரியல் வேர்ல்டில், அதாவது இந்த பிஸ்னஸ் வேர்ல்டில் சண்டையாக இருந்தாலும் ஜென்ரலாகவே இலான் மஸ்க்கும் மார்க் ஜக்கர்பர்க்கும் வாடா மோதி பார்த்துடலாங்கிறதுல ஒரு ஆக்சுவலாக ஒரு ட்விட்டரில் ஒரு த்ரெட்டில் வந்து ட்விட்டரில் வந்து இலான் மஸ்க் வந்து சண்டை போடலாமே மார்க் ஜக்கர்பர்க் கூட அப்படின்னு சொல்கிற மாதிரியும், மார்க் வந்து இன்ஸ்டாகிராமில் அது ஒரு ஸ்டோரியாக இருந்துக்கிட்டு லொக்கேஷன் கேட்குற மாதிரியும், மறுபடியும் இவர் இலான் மஸ்க் இருந்துக்கிட்டு லொக்கேஷனை சொல்கிறாங்க. 2 பேரும் அவங்க இன்றைக்கா சண்டை போடுவாங்களான்னு தெரில. பட் அந்த மாதிரி ஒரு ஹைப்பை அவங்களே பில்லியனியர்ஸ்க்கு நடுவில் பிக் பில்லியனியர்ஸ் ஃபைட் அப்படிங்கிறது வந்து அவங்க கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது. இதெல்லாம் ஒரு சைட் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து யூசேஜ்க்கு வருவோம். ஸோ ஆப் இட் செல்ஃப் இஸ் வெரி ஏர்லி ஸ்டேஜஸ்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது. டிஎம் ஆப்ஷனே இல்லை. கண்டிப்பாக ஒரு நாள் அதெல்லாம் வரும். பட் இன்றைக்கி அதில் டிஎம் ஆப்ஷன் கிடையாது. அப்புறம் வந்து ஆப் வந்து ரொம்ப நேசன் ஸ்டேஜில் தான் இருந்துட்டு. நீங்கள் வந்து ஒரு ட்விட்டர் யூஸ் பண்ணுறப்போ இருக்கிற ஒரு ஃபீலோ, இல்லை இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஃபீலோ, இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஃபீலோ அங்கே வராது. அண்ட் எனக்கு இதோட லாங் ரனில் த்ரெட் வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரில. ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் க்ரௌடை கொண்டு போய் இன்னொரு ஒரு ஆப்பில் வைக்கிறப்ப அவன் அதே தான் மறுபடியும் அங்கேயும் பண்ணிட்டுருப்பான். நான் இப்போவுமே இன்ஸ்டாகிராம்லேருந்து அங்கே போகிறப்போ அங்கேயும் எல்லோரும் ஃபோட்டோவை போட்டு கேப்ஷனை போட்டுட்ருக்காங்க. அதை தானே நீ இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி பண்ணிட்டுருக்க. ட்விட்டரில் புதுசாக வந்து ட்வீட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கனால நான் பார்த்த வரைக்கும் அது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதோட என்கேஜ்மெண்ட் கூட கம்மியாக தான் இருந்துச்சு. நானும் அந்த மாதிரி 2-3 ட்வீட் மாதிரியே வந்து, அதாவது வரிகள் ஃபோட்டோலாம் இல்லாமல் போட்டு பார்த்தேன். பட் ஃபோட்டோக்கு தான் வந்து என்கேஜ்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா விஷுவல் ஃபார்மேட் வந்து ஜென்ரலாக எனக்குமே அப்பீல் அதிகமாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு இந்த த்ரெட் வந்து யூனிக்காக இருக்க போகுது, எந்த அளவுக்கு மக்கள் வந்து ஸ்டிக் பண்ணுவாங்க. ஏன்னா கிளப் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்தப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதுக்குள்ளே போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மறந்துட்டாங்க லாங் ரனில். இன்றைக்கி எத்தனை பேர் கிளப் ஹவுஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ட்விட்டருக்குன்னு இருக்கிற ஆடியன்ஸ் வந்து ரொம்ப லாயலான ஆடியன்ஸ், ரொம்ப சீரியஸான ஆடியன்ஸ். அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதர் பண்ணுவாங்க. அவங்கள விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி நேற்றுக்கு ஆடியன்ஸ் கிடையாது, பல வருஷமாக இருக்கிறவங்க. மார்க் வந்து இன்றைக்கி லிட்டரலாக ட்விட்டரில் வந்து பெய்டு ப்ளூடிக் கொண்டு வந்தோன்னே இவரும் கொண்டு வந்துக்கிட்டாரு. டிக்டாக்ல வந்து இந்த வெர்டிக்கல் வீடியோ ஹிட் ஆனவொடனே இவரும் ரீல்ஸ் கொண்டு வந்துக்கிட்டாரு. இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் எடுத்து நான் இன்னும் பெட்டராக பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் இருக்குல்ல. மேபி எடுத்தோடனே அப்பீல் ஆகலாம்.
நீங்கள் வந்து ட்விட்டரில் ப்ளூடிக் வந்தவொடனே நிறைய டாக் ஆச்சு, ஆனால் இன்ஸ்டாகிராமில் ப்ளூடிக் வந்தப்போ அந்த அளவுக்கு டாக் ஆகலை. அதை ரிப்பீட் பண்ணுறப்போ எந்த அளவுக்கு அது டாக் இருக்கும், எந்த அளவுக்கு சஸ்டெயின் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு அதிலேயே இருப்பாங்கங்கிறது ஒரு பர்டிகுலர் கேள்வியான விஷயம். இதில் கிரியேட்டர் ஆகலாமான்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து எனக்கு முகத்தை காமிக்கிறதுக்கு பயமாக இருக்கும், ஆனால் எனக்கு நிறைய கவிதைகள் எழுத தெரியும், இல்லை வந்து எனக்கு க்ரியேட்டிவாக வந்து நான் எழுதுவேன், எந்த ஒரு ஃபார்ம் ஜோக்ஸோ வாட் எவர் இட் இஸ், மீம்ஸ் நல்லா போடுவேன். மீம்ஸ் இன்ஸ்டாகிராம் இருக்குது, பட் அதை தாண்டி ஒரு ஏர்லி ஸ்டேஜில் ஒரு ஆப் இருக்கிறப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கண்டிப்பாக முகத்தை காமிக்கிறதுக்கு தயங்குற யூசர்ஸ், யாராவது கிரியேட்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து த்ரெட் வந்து ஒரு நல்ல ஸ்பேஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் டு பி வெரி ஆனஸ்ட், த்ரெட் வந்து ஃபியூச்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி ஏர்லி டு சே இட். இன்றைக்கி இருக்கிற நிலைமையிலே ஆப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இல்லை, ஏன்னா வந்து அது இன்ஸ்டாகிராமோட இன்னொரு வெர்ஷன் மாதிரி தான் இருக்குது. ட்விட்டரில் இருக்கிற ஒரு சீரியஸ்னஸ் வந்து த்ரெட்டில் மிஸ் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. ட்விட்டர்லலாம் நம்ம டைப் பண்ணுறது முன்னாடி பயந்து டைப் பண்ணுவோம், ஆகா இது என்ன பஞ்சாயத்தை உருவாக்குன்னு. த்ரெட்டில் அப்படி இல்லை, என்னன்னாலும் போடலாங்கிறப்போ குவாலிட்டி ஆஃப் வாட் வி ஸ்பீக் வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுது. ஒரு ஃபேக் பாசிட்டிவிட்டி அப்படின்னு வந்து மஸ்க் வந்து பதிலுக்கு கலாய்கிறாரு. ஒரு இதை வந்து ஜென்ரலாகவே இன்ஸ்டாகிராம் எனக்கு பிடிக்காது, ஏன்னா இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு ஃபேக் பாசிட்டிவ் ஜோன். உண்மையிலே அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கை வந்து என்றைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப மாசாக இருக்குதுன்னு ஒரு இல்லூஷனில் வந்து உங்களை வச்சுட்டு இருப்பாங்க. ட்விட்டர் வந்து மோர் ரியாலிட்டி, இப்படி தான் ஊர் இருக்குன்னா இப்படி தான் இருக்குதுன்னு காமிக்கிற ஒரு இடங்கிற மாதிரி கான்வர்சேஷன்லாம் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. என்னை பொறுத்தளவுக்கு பர்சனலாக ட்விட்டரோட ஆடியன்ஸ் வந்து த்ரெட்டுக்கு வரமாட்டாங்க, அது மட்டும் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ட்விட்டரில் இருக்கிறவன் ட்விட்டரில் தான் இருப்பான், ஏன்னா வந்து அந்த ஆப் நல்லா தானே ஓடிட்டு இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் பெருசாக இல்லை. மார்க் 1008 குழப்பத்தை உண்டாக்குனாலும் அதுவுமே ட்வீட்டாக தான் போடுறாங்களே தவிர அதை இன்ஸ்டாகிராம்லேயோ அதை போய் யூடியூப்லேயோ புலம்புறது கிடையாது. ட்விட்டரோட க்ரௌடு ட்விட்டரில் தான் இருக்கும், அந்த க்ரௌடுக்கு பெருசாக பிரச்சனை வராது. ஆனால் இது இன்னொரு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ட்விட்டருக்கும் போகாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபுல்லாக யூஸ் ஆகாத ஒரு பர்டிகுலர் க்ரௌடு இருக்குல்ல, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் க்ரௌடு, அவங்க வந்து த்ரெட் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியலை, வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் வந்து என் பங்குக்கு ஒரு த்ரெட்டை வந்து போஸ்ட் பண்ணி வம்பிழுத்துருக்கேன். கேன் வி மேக் திஸ் த மோஸ்ட் லைக்டு பிக்சர் ஆன் த்ரெட்னு சொல்லிட்டு இலான் மஸ்க்கும் ட்விட்டர் முன்னாடி இருக்கிற ஒரு லோகோ போட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்கேன். தெரில, அது ஒரு 5000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, அது ஒரு ஃபன்னாக போயிட்டுருக்குது. ஸோ யா, லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அண்ட் அதுக்குள்ளே வந்து த்ரெட்டில் ஒரு 50,000 பேர் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. லாட்ஸ் ஆஃப் லவ் ஃபார் தட், தேங்க்யூ எம்ஜி ஸ்குவாட். ஸோ யா, ஓவரால் ஒரு சின்ன அப்டேட். இது என்ன ஆப், இதை பற்றின டேட்டா உங்ககிட்ட கொடுக்கலன்னு நினச்சேன். ரொம்ப எலாபரேட்டாக நான் உள்ளுக்குள்ளே போகலனாலும் ஒரு ஓவரால் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்கேன். 2 நாள் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணதில் என்ன தெரிஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படியாவது த்ரெட்டை வந்து உங்ககிட்ட புஷ் பண்ணிடணும்னு ஃபேஸ்புக் டீம் நினைக்கிறாங்கன்னு மட்டும் தெரியுது. அதுதான் ஆக்சுவலாக தெரிஞ்சுக்கிட்டது. அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப பேசிக்காக இருக்குது, ஒர்க் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. பார்ப்போம் அதெல்லாம் அப்டேட் பண்ணுறாங்களான்னு. எனிவே, ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2 சண்டை இருக்குது, ஒன்று ரியல் சண்டை இருக்குது, மார்க் ஜக்கர்பர்க்கும் எலான் மஸ்க்கும் நேருக்கு நேர் மெயினாக மோதிக்க போகிறாங்க. அந்த சண்டையில் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ட்விட்டர் வர்சஸ் த்ரெட் அப்படிங்கிற சண்டையில் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னோட ப்ரெடிக்ஷன் நான் ரெண்டுலேயுமே சொல்கிறேன். ரியல் வேர்ல்டில் இலான் மஸ்க்கும் மார்க் ஜக்கர்பர்க்கும் சண்டை போட்டாங்கனால் மார்க் ஜக்கர்பர்க் ஜெயிப்பார். ஏன்னா ஃபேர்லி இன் ப்ரைம் ஃபிசிக் ஃபார்மில் இருக்கிறது வந்து மார்க் ஜக்கர்பர்க். அண்ட் ரொம்ப வருஷமாக வந்து இந்த ட்ரைனிங் வேறு போயிட்டுருக்காரு, இந்த மாதிரி சண்டை போடுறது இப்படின்னு ஜிட்ஸுலாம் பண்ணிருக்காருன்னு கேள்விப்பட முடிஞ்சு. அப்புறம் வந்து இஸ் ஆக்சுவலி ஃபைட்டிங் அதிகமாக வந்து பெல்ட்டெல்லாம் கூட வாங்கியிருக்காரு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் நாலேஜ் அதிகமாக இருக்குது. இலான் மஸ்க் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கராக இருக்குது பார்க்குறதுக்கு, இருந்தாலும் ஹெவியராக இருந்தாலும் டாலாக இருந்தாலும் சண்டை அப்போ வந்து எல்லாமே வெயிட்டும் ஹைட்டும் கிடையாது, அதை தாண்டி ஸ்கில்ஸ் இருக்குது. அது வந்து ஜூக்கு கிட்ட இருக்குது. பட் த்ரெட்டா ட்விட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, த்ரெட் மேபி நம்பரில் வந்து ட்விட்டர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி புஷ் பண்ணி எல்லாருக்கிட்டையும் தள்ளி விட்டு அவங்க எப்படியாவது கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் லாங் ரனில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ட்விட்டரோட மேஜிக்கை வந்து த்ரெட் எடுக்க முடியாதுங்கிறது தான் என்னோட ஒரு பர்டிகுலர் பெர்ஸ்பெக்டிவ். ட்விட்டர் வந்து அங்கேயே விதை போட்டு விளைஞ்சு நின்று பஞ்சாயத்து பண்ணி வாழ்கிற ஒரு கூட்டம், அதுக்குள்ளே வந்து இது வந்துடாதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ட்விட்டர் கில்லர் கிடையாது, இதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. க்ளப் ஹவுஸ் மாதிரி இது கண்டிப்பாக நிறைய பேர் எடுத்த உடனே பேசுவாங்க, நிறைய பேர் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் லாங் ரனில் இருக்கா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே இன்னும் ஃபாலோ பண்ணாமல் ட்விட்டர்லேயே ஃபாலோ பண்ணாமல் ஒரு பெரிய கூட்டம் இருந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இங்கே நம்பர் வந்து எவ்வளோ நம்பர் ஃபாலோவர்ஸ், இங்கே 6 மில்லியன் சம்திங், அங்கே வந்து இன்னும் 2 மில்லியன்லேயே ஸ்டக்காகி நின்றுட்டுருக்கோம். இப்படியே போயிட்டு இருந்தால் எப்படி நம்ம வல்லரசாகும், டல்லரசாக தான் ஆகும். மற்ற ஊருக்காரங்க நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்க, ஓ இவன் தான் பெரிய கிரியேட்டர், என்னடா இவ்வளோ தான் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு. ஸோ அங்கேயே வந்து ஃபாலோ பண்ணுங்க, அப்போ தான் நம்ம வந்து ஸ்குவாடோட ஸ்ட்ரென்த் மற்றவங்க கிட்ட காமிக்க முடியும். இப்படிலாம் வியாபாரம் பண்ண வேண்டியது இருக்குது. எனவே நாளைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தென் பாய் மதன் கௌரி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது த்ரெட்டில் இன்னும் இல்லாமல் இருந்தாங்க, ஆனால் கிரியேட்டிவான ஆள்னு நினச்சிங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணி ஆஸ்க் தெம் டு ஜாயின். மேபி அவங்களோட கிரியேட்டிவ் ஸ்பேஸ்க்கு அது நல்லா இருக்கலாம்ல, மேபி அவங்களுக்கு நீங்கள் ஒரு பிரேக் கொடுத்த மாதிரி இருக்கும். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ்.